வணக்கம் அவர்களே. இது சேரமானின் செருக்களம். வளமையாக சேரமானின் உசாவல் என்ற நிகழ்ச்சியினூடாக பெறும் நான் இன்று சேரமானின் செருக்களம் என்ற நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதையிட்டு உங்களுக்கு சில கேள்விகள் எழலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சேரமானின் செருக்களம் என்ற நிகழ்ச்சியை நான் நடத்திய பொழுது அதிலே சிலவை இழுத்து செவி என்றிருந்தேன். அது தொடர்பாக ஒருவர் கூறியிருந்தார், இது செருக்களம் என்று சொன்னால் ஆக்களை இழுத்து கொண்டு சேர்த்துக்குள்ள போட்டு மிதிக்கிற வேலையா என்று கேட்டிருந்தார். அதாவது சிலருடைய முகத்திரைகளை கிழித்தறியும் ஒரு நிகழ்வு தான் இந்த செருக்களம் என்பது. அப்ப அந்த வகையில நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் மீண்டும் இந்த செருக்களம் என்ற நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருக்கின்றது. அந்த வகையில் தான் இன்றைய நிகழ்ச்சி சேரமானின் உசாவலாக இல்லாமல் சேரமானின் செருக்களமாக பிரிகின்றது. சரி, கடந்த சில நாட்களாக நான் நினைக்கிறேன் சில வாரங்களாகவே, ஆனால் கடந்த சில நாட்களிலே பலதரப்பினரிடம் எனக்கு ஃபேஸ்புக் மெசஞ்சர், என்னுடைய தொலைபேசி, நேரில் சந்திப்பவர்கள் என்று பல்வேறு விதமானவர்கள், பலதரப்பட்டவர்கள் ஏறத்தாழ 2 கேள்விகளை தான் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, ஏதாவது அதிசயம் நடக்குமா, நாங்கள் எதிர்பார்க்கிறது நடக்குமா, நாங்கள் நம்பி இருக்கிறபடியே நடக்குமா, நம்பிக்கையான விஷயம் ஏதாவது நடக்க போகுதா, அதோட இந்த மாவீர் நாள் இல்ல தேசத்தின் முதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்களுடைய அறிக்கை வருமா, ஒரு காணொலி மூலமாக அவர் மீண்டும் தோன்றுவாரா என்ற கேள்விகள் பலதரப்பாளரிடம் கேட்கப்பட்டிருக்குது. உண்மையில தேசத்தின் முதல்வியினுடைய அறிக்கை ஒன்று இந்த மாவீர் நாளில் வருமா வராதா என்பதை தீர்மானிப்பது நாங்கள் அல்ல. நாங்கள் யாருமே தீர்மானிப்பவர்கள் கிடையாது. அதை தீர்மானிப்பது, உங்களுக்கு பல தடவைகள் முன்னரே சொல்லியிருக்கின்றேன், தங்கச்சிக்கு பின்னால 2 மிக பெரும் ஆளுமைகள் இருக்கின்றன. எனவே அந்த 2 ஆளுமைகளும் தான் அதை தீர்மானிக்கப் போகின்றார்கள். தங்கச்சி தான் அதை தீர்மானிக்கப் போகின்றான். எனவே நாங்கள் அதுல எந்த முடிவுகளையும் எந்த இதுகளையும் சொல்ல முடியாது. ஆனால் அப்படி ஒரு முடிவு அவர்கள் தான் அதை வெளிக்கொணர்வார்கள். ஆனால் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் இந்த இடத்துல இந்த தெளிவுபடுத்தல் மூடாக, இந்த செருக்களம் மூடாக நான் உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். என்னவென்றால், சொல்லுக்கு முன் செயல் என்ற ஒரு கொள்கையோடு இருப்பவர் தான் அண்ணன். சொல்லுக்கு முன் செயல் என்ற கொள்கையோடு இருக்கின்ற அண்ணன் அவர் எப்படி அந்த கொள்கையோடு இருக்கின்றாரோ அதே வழியில தான் அவருடைய மகள் தேசத்தின் முதல்வி இருப்பார் என்பதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருக்க முடியாது. முதற்கட்டமாக இந்த 27ஆம் தேதி என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் கணிக்க வேண்டும் என்று சொன்னால், ஓரளவாவது, அதாவது சரியாக கணிக்க முடியாது, ஓரளவாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கணிக்க வேண்டும் என்று சொன்னால், சில விடயங்களை நாங்கள் இங்கே பேச வேண்டும். சில உண்மைகளை அமலப்படுத்தியாக வேண்டும். அப்ப அந்த வகையில முதலாவதாக நான் உங்களுக்கு தேசத்தின் முதல்வியோடு இவ்வாண்டு ஒரு செவி ஒன்று எடுத்திருந்தேன். கடந்த சித்திரை மாதம் அளவிலே அந்த செவியை நான் ஒரு பகுதியை வெளியிட்டிருந்தேன். அந்த செவியினுடைய இன்னொரு பகுதியை இந்த சேரமான செருக்களத்திலே முதல் கட்டமாக உங்கள் முன் நான் சமர்ப்பிக்கின்றேன். அதனை முதல் பாருங்கள். அதன் பின்னர் இது முழுமையான செவியும் இல்லை, இது ஒரு பகுதி தான். அதாவது நான் ஏற்கனவே வெளியிட்டது ஒரு பகுதி, அதனுடைய அடுத்த இன்னொரு பகுதி, இது இன்னும் சில பகுதிகள் இருக்கின்றன. இப்போது இந்த பகுதியை நான் உங்களோடு காண்பிக்கின்றேன். இதனை நீங்கள் கேளுங்கள். இதன் பின்னர் நாங்கள் பேசுவோம். இந்த 27ஆம் தேதி மாவீர் நாள் மையப்படுத்தி எங்களுடைய இந்த செருக்களத்திலே நாங்கள் உரையாடுவோம். சிலர் சம்பந்தப்பட்ட விடயங்களை நீங்க நான் உங்களுக்கு முன் சமர்ப்பிக்க இருக்கிறேன். அவற்றையும் நாங்கள் பேசுவோம். யாருமே நான் நினைக்கையில எதிர்பார்த்திருப்பார்கள் துவாரகா வருவார், இப்படி ஒரு எங்களுடைய மக்களுக்கான வழிநடத்தலை கொண்டு வருவதற்கு ஒருவர் வருவார் என்று யாரும் நம்பி இருக்கவில்லை, கருதி எண்ணியும் இருக்கவில்லை. அப்படியான சூழலில் என்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் இப்படி ஏதாவது ஒரு சிந்தனை உங்களுக்கு இருந்தால், நான் வர வேண்டும், எனது மக்களுக்கு செய்ய வேண்டும் என சிந்தித்தால், இது ஒரு தற்செயலாக நடந்த சம்பவமா உங்கள் வருகை? இல்ல, நான் எனக்கு எப்பயுமே எனது மக்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று
எண்ணம் எனக்கு எப்பயுமே இருந்தது மனதுல. ஆனாலும் இந்த 14 வருடத்துக்குள்ளே யாராவது ஒரு ஆட்கள் முன்னெடுத்து கொண்டு செல்வார்கள், அவர்களோடு இணைந்து செயற்படலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருந்தேன் நான். ஆனால் அது நிறைவேறாத பட்சத்துல தான் நான் ஒரு சரி நான் என்றாலும் என்னால் இயன்ற அளவுக்கு எனது மக்களுக்கு ஏதாவது செய்வோம் என்று சொல்லி வெளியே வந்தேன் நான். சரி. அப்ப இந்த மக்களுக்கு என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணித்து வரும்போது இந்த இந்த மக்கள் மிகவும் ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கின்றார்கள். பொருளாதார ரீதியாக தாயகத்திலே நலிவிட்டு போயிருக்கின்றார்கள். மற்றது அரசியல் ரீதியாக கூட அங்கு பல நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் நீங்கள் எப்படியான ஒரு திட்டம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்து வைத்திருக்கிறீர்கள்? அதை ஏதாவது சொல்லக்கூடிய மாதிரி விடயங்கள் ஏதாவது இருக்கின்றதா, அல்லது நாங்கள் காலப்போக்கிலே உங்கள் செயற்பாடுகள் மூலமாக நாங்கள் அதை அறிந்து கொள்வோமா? செயற்பாடோடாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நல்லது தங்கச்சி. வேற இப்ப இன்றைக்கு உங்கள் தொடர்பாக இன்றைக்கு தொடர்ச்சியாக தொடர்ந்து ஒரு குழப்பங்களை உருவாக்குகின்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கு இந்த ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இன்னொரு தடவை ஒரு செவியூடாக வெளிவந்திருக்கிறீர்கள். இது இப்போது நீங்கள் இன்று என்னோடு உரையாடுவது அடுத்த 3வது ஒரு செவி அப்ப இந்த செவியினூடாக எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய தேச சுதந்திர செயற்பாட்டாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், என்ன செய்தியை சொல்ல விரும்புகிறீர்கள் இந்த இடத்துல? மக்கள் நான் மக்களை மட்டும் நம்பிதான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். அதாவது நான் அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு தீர்வை பெற்று தர வேணும் என்ற ஒரு நோக்கத்தோடு எங்களோட மக்களை நம்பி மட்டும்தான். ஆனால் மக்களோட ஆதரவு எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில நான் மக்களுக்கு ஒரு காலமும் துரோகமோ அல்லது அவர்களுக்கு எதிராகவோ நான் ஒரு காலமும் செயற்பட மாட்டேன். அவர்களுக்கு எது நல்லதோ அதை மட்டுமே மனதில் கருதி கொண்டு நான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பேன் என்றதை நான் மக்களுக்கு தெரியப்படுத்துறேன். இந்த தங்கச்சியினுடைய செவியை நீங்க பார்த்த பின்னர் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்க வேணும் என்று சொன்னால், ஒரு சொல்லுக்கு முன் செயல் என்ற ஒரு கொள்கையை தான் தங்கச்சியும் பின்பற்றி கொண்டிருக்கிறார். அந்த வகையில தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தங்கச்சி இருக்கிறா என்ற விடயம் 2022ஆம் ஆண்டு ஒரு அக்டோபர் நவம்பர் மாதம் அளவில் தான் அது பற்றிய சலசலப்பு ஏற்பட தொடங்கியது. அப்ப தங்கச்சி வெளியில வேற இல்லை. அதுக்கு பிறகு 2023 ஆரம்பத்துல நெடுமாறன் ஐயாவும் மாமனிதர் காசியானந்தன் ஐயாவும் தங்கச்சியினுடைய இருப்பு, தங்கச்சி மட்டுமில்லை அவருடைய குடும்பத்தின் ஒரு இருப்பு பற்றியும் அன்னையினுடைய இருப்பு பற்றியும் ஒரு அறிவித்தல் வெளியிட்டார்கள். அப்போதும் கூட தங்கச்சி வெளியில வர இல்லை. எல்லாருடைய கேள்வியும் இருந்தது, இருந்தாலும் அவர்கள் வெளியில் வரவில்லை என்று. ஆனால் அதுக்கு பிறகு சில வாரங்கள் கழித்து பிரித்தானியாவில் தங்கச்சியினுடைய வழிநடத்தல, தேசத்தின் முதல்வியின் வழிநடத்தல அகம் என்ற ஒரு என்ஜிஓ, பன்னாட்டு உதவி வழங்கும் நிறுவனம் ஒன்று உருவாக்கப்பட்டு அதனுடைய அங்குரார்ப்பண நிகழ்வு கூட இங்கே நடைபெற்றது. அப்ப தங்கச்சி தன்னை நேரடியாக வெளிப்படுத்த ஒரு செயல் திட்டமுடாகத்தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். அந்த காட்சிகளையும் நான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். பாருங்கள். அப்ப சொல்லுக்கும் செயலென்ற வகையில களமிறங்கிய தேசத்தின் முதல்வி என்னுடைய அந்த அகம் என்ற செயற்திட்டத்துக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி இன்றைக்கு உங்களுக்கு இருக்கலாம். அந்த செயற்திட்டத்தை அவர் ஆரம்பித்த கையோடையே அதை முன்னின்று நடத்தியவர்கள் அதை முன்னின்று செயற்படுத்த முடியாத ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு ஒரு சில அரூபகரங்களால அந்த செயற்திட்டம் முடக்கப்பட்டது. அப்ப அதுக்கு பிறகுதான் தங்கச்சியினுடைய இருப்பு பற்றி
அவரையும் மதிவதனி அக்காவையும் சந்தித்து விட்டு வந்து அவருடைய பெரியம்மா அருணா பெரியம்மா வந்து அதை பற்றி ஒரு அறிவித்தலை வந்து வெளியிட்டார். அப்போதும் கூட தொடர்ச்சியாக அவருடைய இருப்பை மறுதளிப்பதற்கான முயற்சிகள் தான் பலதரப்புகளால் எடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் கடந்த மாவீர நாளிலே தேசத்தின் முதல்வி ஒரு காட்சி பதிவினூடாக தோன்றி ஒரு கொள்கை பிரகடன உரையை ஆற்றியிருந்தார். அந்த உரையிலையும் அவர் இரண்டு விடயங்களை தான் குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஒன்று, எல்லா அமைப்புகளும் கட்சிகளும் ஒன்றுபட்டு எங்களுடைய மக்களின் விடுதலை என்பதை அரசியல் ரீதியில் வென்றெடுப்பதற்காக செயற்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். அடுத்தது, தாயகத்தில் உள்ள எங்களுடைய மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்கான பணிகளை எல்லா தரப்பினரும் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருந்தார். அவரை பொறுத்தவரை அதில் இன்னொருடையதையும் குறிப்பிட்டிருந்தார். தன்னுடைய விருப்பம் என்னவென்றால், தன்னுடைய நம்பிக்கையும் என்னவென்றால், ஏதோ ஒரு கட்டத்திலே தான் தாயகம் திரும்பி தனது மக்களுக்கான சேவையை செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்று தான் நம்புகிறேன் என்ற ஒரு செய்தியும் தான் கடந்த மாவீர நாள் கொள்கை பிரகடன உரையிலே வந்து தேசத்தின் முதல்வர்கள் தெரிவித்திருந்தார். அப்ப அந்த நேரத்துல வந்து பலவிதமான விமர்சனங்கள், பலவிதமான குற்றச்சாட்டுகள் கூட முன்வைக்கப்பட்டன. இது தங்கச்சி இல்லை என்று சொன்னது ஒரு பக்கம் இருந்தது. இன்னொரு பக்கத்துல வந்து இது ஒரு வாரிசு அரசியல், இது மரபுக்கு முரணானது, இப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது. உண்மையிலேயே வந்து அந்த மாவீர நாளில தங்கச்சி தோன்ற வேண்டியது என்ன, தேவை என்னவென்று சொன்னால், அது ஒரு புனிதமான நாள். அந்த புனிதமான நாள்ல உண்மையிலே தேசிய பெற்றுள்ளவர்கள் நிச்சயமாக தவறான வழியில் தவறான குழப்பங்களை செய்ய மாட்டார்கள். அப்ப அப்படியான ஒரு புனித நாளில, அதாவது உண்மையான தேசியவாதிகள் அப்போ உண்மையை புரிந்து நடந்து கொண்ட அந்த தூய்மையான ஒரு நாள்ல தன்னை ஊழிப்படுத்திக் கொண்டார், தன்னுடைய வேலை திட்டங்களை முன்னிறுத்தினார். ஆனாலும் கூட அதுக்கு பிறகு அவன் இருப்ப மறுதளிச்சு பல்வேறு குழப்பங்கள் சதிகள் நடந்த போது அவர் 2 தடவைகள் இந்த தமிழ் ஒளியில தோன்றி வந்து செவிகளை வழங்கியிருந்தார். அதுக்கு பிறகு இந்த சேரமான் தொலைக்காட்சியிலும் ஒரு செவி ஒன்றை வழங்கி அதனுடைய 2வது பாகத்தை தான் இன்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அப்ப இவ்வாறு மக்கள் மத்தியில் தன்னுடைய இருப்ப தங்கச்சி உறுதிப்படுத்தினாலும் தங்கச்சி சும்மா இருக்கையில அகம் இன்டர்நேஷனல் என்ற அமைப்பினூடாக செய்ய இருந்த வேலை திட்டங்கள் முடக்கப்பட்ட நிலையில அடுத்த கட்டமாக தாயகத்தில் இருக்கிற ஒரு கட்சியினூடாக அங்கு மக்களுக்கான மனிதநேய சில வேலைத்திட்டம், அவர்கள் ஒரு என்ஜிஓ போன்ற ஒரு அமைப்பை வைத்திருந்தார்கள் தாயகத்திலே. எனவே அந்த அமைப்பினூடாகவும் சில வேலை திட்டங்களை தங்கச்சி ஆரம்பித்தார். அதன் அடிப்படையில வந்து வன்னியில வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் வழங்கப்பட்டது. சில கிராமங்களில் வந்து மக்களுக்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. முன்கல்வி அபிவிருத்தி வேலை திட்டங்கள் என்று சில தரப்பட்ட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் அவற்றையும் முடக்குவதற்கான சதி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கடைசியில இந்த ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில அந்த செயற்பாடுகளும் வந்து ஒரு முடக்க நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதாவது இதெல்லாம் வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட விடயங்கள் தான். அடுத்ததாக தங்கச்சியை குறிவைத்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், கொலை முயற்சியில் எடுக்கப்பட்டது. தங்கச்சி ஒரு நாட்டில் இருக்கிறான்னு தெரிந்து அந்த நாட்டுக்கு 3 பேர் போனவர். அதில் ஒருவர் வந்து தங்கச்சியினுடைய இருப்பை மறுதளித்து வருகின்றவர்களில் முக்கியமானவர்கள் ஒருவரான ஜெகத் கஸ்பர் அடிகாருடைய அடியாள் என்று கருதப்படுகிற நபர், அவருடைய நம்பிக்கைக்குரியவர், அவருடைய பைனான்சியல் என்று சொல்லப்படுகிற நபர் ஒருவரும் வந்து அதில் சம்பந்தப்பட்டு அந்த கொலை முயற்சியில் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். அவரிலிருந்து காயங்கள், அதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டாக வேண்டும். அவருடைய கழுத்து வரை கத்தி போனது. கத்தியன் சொல்வது ஒரு உவமையாக இல்லை, உண்மையான ஒரு சம்பவம். அதாவது கத்தி கழுத்து வரையும் போனது. அதிலிருந்து தன்னுடைய உடலிலே காயத்தோடு தான் தங்கச்சி வந்து உயிர் தப்பி கொண்டார். அதன் பின்னர் அவரை கைது செய்ய சொல்லி அவர் அந்த தங்கியது அந்த நாட்டில் போஸ்டர் ஒட்டி அவர் எந்த இடத்துல இருக்கலாம் என்று கணிப்பிடப்பட்டு போஸ்டர் ஒட்டி அவரை கைது செய்ய சொல்லி பெட்டிஷன் கூட, அதாவது வந்து மனுக்கள் வந்து எழுதப்பட்டு கார்த்திக் மனோகரன், டென்மார்க்கில் உள்ள கார்த்திக் மனோகரன் என்பவர் அந்த கடிதங்களை சமர்ப்பித்து இவரை கைது செய்ய சொல்லி, அது தனக்கு தெரியும் தன்னுடைய சித்தப்பாவின் மகள் என்று தெரியும், ஆனால் இவர் தாயகத்திலே இவர் உயிரோடு இவர் வந்து வெளிப்பட்டு செயற்பட வெளிக்கிட்டால் தாயகத்திலே உள்ள மக்கள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் என்றபடியால் மக்களின் நலன் கருதி இவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று தான் கோரிக்கை விடுக்கிறேன் என்று அந்த கார்த்திக் மனோகரன் ஒரு மனு ஒன்றையும் கொடுத்திருந்தார். கார்த்திக் மனோகரன் மட்டுமல்ல, புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற 15 அமைப்புகள், டிசிசி உட்பட 15 அமைப்புகள் இது அவாண்டு தெரியும் தங்களுக்கு, ஆனால் அவரை கைது செய்ய சொல்லி வந்து ஒரு மனுவையும் வந்து கொடுத்திருந்தார்கள். இவையெல்லாற்றையும் கடந்து
இன்று ஒரு பாதுகாப்பான ஒரு வலயத்திற்குள் வந்து இன்று தங்கச்சி வந்து சென்றிருக்கிறான். அப்ப இப்படியான ஒரு சூழல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. அவ வந்து ஒரு 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 காட்சி பதினூடாக வெளிப்பட்டு பிறகு அவரால் நடந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக 3 சவிகளை வழங்கிய பின்னர் அவருக்கு எப்படியான ஆபத்து காத்திருந்தது என்பதை நீங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, இந்த கொலை முயற்சிகள் சம்பந்தமாக இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். தங்கச்சி ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருக்கிறா என்று தெரிஞ்ச உடனே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களை அணுகி அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் ஒன்று சில தரப்புகளால் செய்யப்பட்டது. எப்படின்னு சொன்னால், உங்களுக்கு 5 மில்லியன் யூரோ தாரம் அவ கொண்டு அவனோட கதையை முடியுங்கோ இல்லது எங்கள்கிட்ட ஒப்படைங்க, தங்கள்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி முயற்சிகள் கூட எடுக்கப்பட்டது. இப்ப இவற்றையெல்லாம் உடைத்து கொண்டு அரசியல் ரீதியாக மனிதநேய பணிகளை தான் தங்கச்சி முன்னெடுத்தவான். அப்ப அரசியல் ரீதியாக எப்படியான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் அதை பற்றி நாங்கள் வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டாக வேண்டும். முதலாவதாக தங்கச்சியினுடைய வழிகாட்டல்ல உலக தமிழ் ஒருங்கிணைப்பு குழு முன்னெடுத்த அரசியல் வேலை திட்டம் என்று சொன்னால், தமிழ் மக்களுடைய தன்னாட்சி உரிமையை மறுதளிக்கின்ற 6ஆம் திருத்த சட்டத்தை நீக்குவதற்கான ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்குவதற்கான முயற்சி வந்து தொடங்கப்பட்டது. அதில் முதலாவது அமர்வு உங்களுக்கு தெரியும், கடந்த மாசி மாதம் நாங்கள் வந்து பிரித்தானிய நாடாளுமன்றத்திலே நான் அந்த அமர்வை வந்து தொழிற்கட்சிக்கு ஆதரவான தமிழர்கள் அமைப்பின் ஒத்துழைப்போடு உலக தமிழ் ஒருங்கிணைப்பு குழு அந்த மாநாட்டை வந்து நடத்தியது. முதல் மாநாடு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். 2 கட்சிகள், இப்போது எதிர்கட்சி அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்து கொண்டார். இன்று ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அந்த எதிர்கட்சியாக இருந்த தொழிற்கட்சியைச் சேர்ந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதில் முக்கியமாக கடந்த காலத்திலே தொழிற்கட்சியினுடைய நிழல் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜோன் மெக்டோனல் அவர்கள் அந்த மாநாட்டை கலந்து கொண்டு ஒரு முக்கியமான உரையொன்றை கூட இந்த 6ஆம் திருத்தம் நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விரிவான ஆழமான ஒரு கீனோட் ஸ்பீச் அவர் வழங்கியிருந்தார். அப்ப இவ்வாறாக இது மட்டுமில்ல, பல உங்களுக்கு தெரியும் ஜூம் மூலமாக நாங்கள் சில சந்திப்புகள் நடத்தினோம். பின்னர் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மாணவர்கள் கூட்டமைப்பு நினைக்கின்றேன், அவர்கள் கூட நிர்மாண ஐயா, காசியானந்தன் ஐயா போன்றவர்கள் பங்கேற்போடு இந்த 6ஆம் திருத்த நீக்கத்துக்கு எதிரான மாநாடுகளை வந்து நடத்தியிருந்தார்கள். கடந்த வைகாசி மாதம் அளவில் நடத்தியிருந்தார்கள். அப்ப இவ்வாறாக சில முக்கியமான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது இவற்றை முடக்குவதற்கான சதி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதில் முக்கியமாக இந்த சதி நடவடிக்கைகளை முன்னெடுத்தவர்கள் யார் என்று சொன்னாங்க. முக்கியமானவர்களே நாங்கள் வந்து ஒவ்வொரு அமைப்புகளாக நீங்கள் சுத்தி கொண்டு போனீங்கன்னு சொன்னாங்க. கடைசியாக அந்த வலயத்துல வந்து இதனுடைய நடுநாயகம் ஆக அடையாளம் காணப்பட்டவர் யார் என்று சொன்னால், கேபி என்று அழைக்கப்படுகின்ற தம்பி ஐயா செல்வராஜா பத்மநாதன். அவர்தான் இதனுடைய நடுநாயகமாக இருக்கின்றார் என்பது பின்னர் நமக்கு தெரிய வந்தது. அவர்தான் இதெல்லாம் குழப்பற முயற்சியில் ஈடுபடுகிறார். அவரே நேரடியாக இறங்கி இந்த 6ஆம் திருத்தத்துக்கு எதிரான எந்த வேலை திட்டத்தையும் முன்னெடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்க இருக்கிற அமைப்புகளுக்கு ஒரு அறிவுரைகளை வழங்கியிருந்தார். ஒரு சில சம்பவங்கள் நடந்தது, கேபி நேரடியாக முன்னெடுத்த சில சம்பவங்கள். அதை பற்றி நான் உங்களுக்கு சில காரணங்களுக்காக சொல்லவில்லை. ஆனால் உங்களுக்கு கேபி வந்து அவர் சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால், இந்த 6ஆம் திருத்தத்துக்கு எதிரான வேலை திட்டம் வந்து ஒரு வெளிநாட்டு சக்தியினுடைய பின்னணியோடு தான் இந்த 6ஆம் திருத்தத்துக்கு எதிரான வேலை திட்டம் நகர்த்தப்படுது. இது உடனடியாக நிப்பாட்டப்பட வேணும் என்று சொல்லி இவர் வந்து தீவிரமாக இந்த அமைப்புகளுக்கு கூறியிருந்தார். அப்ப நாங்கள் வந்து எல்லா அமைப்புகளையும் வந்து இந்த வேலை திட்டத்துல வந்து 6ஆம் திருத்தத்துக்கு எதிரான வேலை திட்டத்தை வந்து முன்னெடுக்குமாறு கேட்டபோது பிரித்தானியாவில் எங்களுக்கு ஆதரவு வழங்கினது 3 அமைப்புகள் தான். ஒன்று தொழிற்கட்சிக்கு ஆதரவான தமிழர்கள் அமைப்பு ஆதரவு வழங்கியது. இன்னும் 2 அமைப்புகள், அவருடைய பேரை குறிப்பிட விரும்பவில்லை, அவர்கள் வந்து மறைமுகமாக எங்களுக்கு தாங்கள் நேரடியாக வர விரும்பவில்லை என்றால் அவர்களுக்கும் கூட ஏதாவது அழுத்தங்கள் இருந்தோ தெரியாது. அவர்கள் நேரடியாக எங்களுக்கு மறைமுகமாக வந்து ஒத்துழைப்பு செய்தார்கள். மற்ற அமைப்புகள் எல்லாமே இதற்கு எதிரான நடவடிக்கைகள் தான் இறங்கினார்கள். அப்ப இதுக்கு நீங்கள் கேட்கலாம், ஓகே கேபி இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு ஆதாரம் இருக்காண்டு. உண்மையில வந்து கேபி சொன்ன ஒரு முக்கியமான விடயமே, இந்த சேரமான்
யாரோ ஒரு வெளிநாட்டு சக்தியின் பின்னணியில் தான் இந்த 6ஆம் திருத்தத்தை முன்னெடுத்து கொண்டு வருகிறார். இதை யாரும் ஆதரிக்கக்கூடாது என்றுதான் அவருடைய நிலைப்பாடாக இருந்தது. உண்மையில தங்கச்சியினுடைய இது தங்கச்சியினுடைய அரசியல் வேலை திட்டம். இதை நான் முன்னின்று கதைத்தையும் பாராளுமன்றத்தில் கொண்டு போய் இங்கே பாராளுமன்றத்தில் இதுக்கான வேலை திட்டத்தை செய்தேனே தவிர இது எங்கள் தேசத்தின் கல்வியின் வேலை திட்டம். அப்ப இவர் அதை எப்படி முன்னிறுத்துறார் என்று சொன்னால், சேரமான் தன்னுடைய சுயலாபத்துக்காக இப்படியான வேலை திட்டத்தை செய்கிறான் என்று சொல்லி ஒரு அமைப்போடு கதைக்கும் போது அவர் கதைத்த அந்த ஒளிப்பதிவு எங்கள் கைகளில் சிக்கியது. அந்த ஒளிப்பதிவை அந்த ஒரு பகுதியை சேரமான் அவர் எப்படி திட்டித்திருக்கிறார் என்ற பகுதியை இப்போது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். கேளுங்க. சேரமான் என்றவன் அவன் அங்க வீட்டு பொறுப்பா இருந்தாங்கல்ல, மெடிக்ஸ்ல இருந்தவனாகும். மெடிக்ஸோ இந்த டிவி இடத்துல இருந்தவன் அவன். அவங்களுக்கு என்னென்றால் இப்ப தங்களோட வருமானங்கள் குறைஞ்சிடும், ஜனங்கள் கவர்மெண்ட்டுக்கு வர்றவங்களை விருப்பம் இல்லை தானே, ஜனங்கள் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்றதுதான் அவங்களோட தியரி. சரி, அப்ப இதுல இன்னொரு விடயத்தை நான் சொல்ல வேணும். இது வெறும் எனவே நீங்கள் நினைக்கலாம், சரி கேபி அவர் சிலங்க அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவர், சில தனிப்பட்ட நபர்கள் இதை சம்மந்தப்பட்டிருக்கலாம் என்று. நீங்கள் இன்னொரு விடயத்தை புரிந்து கொள்ள வேணும் என்றால், இது வெறும் கேபியினுடைய இதில் சம்பந்தப்பட்ட விடயம் இல்லை. இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அல்லது டிசிசி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய அனைத்துலக தொடர்பகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அவர்களே கடந்த ஆண்டிலேயே இந்த 6ஆம் திருத்தம் இல்லை, தங்கச்சியினுடைய வகையை பற்றி நான் வெளிப்படையாக அவ இருக்கிறார், அரசியல் ரீதியாக மக்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கான சேர்த்தனங்களை அவ முன்னெடுக்க போறா என்ற தகவலை நான் சமூக வலைத்தளங்களூடாக கதைக்க தொடங்கிய போது என்னோடு இந்த அனைத்துலக தொடர்பகம் என்ற அமைப்பை வழிநடத்துகின்ற அதனுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற மகேஷ், டென்மார்க்கில் இருக்கின்ற மகேஷ் என்பவருடைய அவருடைய மேலாளராக இருக்கின்ற சொக்கன் என்பவர் என்னோட உரையாடி இருந்தார். அவர் என்ன சொன்னார், அவர் என்ன காய்ச்சார் என்பதை இப்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் அதில் சில பகுதிகள் முழுமையாக நான் பகிர்ந்து கொள்ளவில்லை, நீண்ட பகுதி கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிட உரையாடல். அதில் சில பகுதிகளை உங்களுக்கு போடுகின்றேன், அதனை நீங்கள் கேளுங்கள். நாங்கள் அந்த உரையாடலை நீங்கள் கேட்ட பின்னர் நானே கொண்டு பேசுவோம். உங்களுக்கு ஓகே அண்ணா, சிவந்தன் தங்கச்சிங்க வர சம்பந்தமாக கேள்வி கேட்டு ஒரு வீடியோ விட்டு இருக்குது. என்ன பிரச்சனை? நல்லா தான் நான் சொல்லியிருக்கிறோம், நல்ல விஷயத்த நான் எழுதி விட்டு இருக்கிறோம். கொள்கைக்கு அவன் நான் எழுதியிருக்கேன் தெளிவாக. எனக்கு கொள்கை லட்சியம் தான் நந்திரமானது. அந்த கொள்கை லட்சியம் தான் உலகம் எதிர்க்குமா இல்லையா? இங்க தங்கச்சி ஒரு திறமை இருக்காது. நீங்க சும்மா கனவு கண்டு விசர்க்கதை காட்சி கொண்டுக்கிறீங்க சரிங்க ஓகே. எல்லாருக்கும் பாரு என்ன பிரச்சனை உங்களுக்கு? தங்கச்சி வாரதுல என்ன அமைப்புல உடைக்கிறீங்க? யார் உடைச்சு அமைப்பு? எந்த அமைப்பு? நான் உடைச்சேன் அனைத்துல ரீதியா இமெயில் உடைச்சு அறிக்கை வரியல் நான் ஒரு இமெயிலும் உடைக்கிற ஒரு அறிக்கையும் இடையில நீங்க என்ன சும்மா என்ன எடுக்கிறீங்க? எடுத்ததுக்கெல்லாம் வாங்கிதான், இந்த இதுக்குமே வாங்கிது, எல்லாத்துக்கும் வாங்கிது. நானும் அறிக்கை விடுறாங்க. ஓகே, சரி சரி, அப்படியெல்லாம் ஓகே. நாங்கள் ஒருத்தருமே எதிர்க்க. அப்ப நீங்க தெளிவாக உடன்பாடு கொண்டு வாங்குவோம். உடன்பாட்டுக்கு அந்த அதுக்கான உருவப்படுத்தல தங்கச்சிக்கு அறியப்படுத்துங்க. நீங்க என் மூலமா தெரியப்படுத்த முடிவெடுக்கணும். நான் தொடர்பு நிற்கிறேன், எனக்கு அறிக்கணும். இல்ல அவ சொல்லிட்டா, அவ சொன்னவா உங்கள்கிட்ட சொல்ல சொல்லி நான் சொன்னான். உங்களுக்கு நான் ரஞ்சித்தனு கெட்டு போக கூடாது. என்ன உங்களுடைய ஆளுன்னு சொல்லி முத்திரத்தி வச்சுக்கிறாங்க. அதனால அதை காப்பாற்றுறதுதான் எடுத்தேன். நீங்க எந்த ஆளாவது பிரச்சனை ரெண்டு ஆளா மாறி என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஒரு ரெண்டு தங்கச்சி வரைக்கும் நீங்களும் ஏற்றுக்கொண்டு ஒரு வீடியோ பிரச்சனை அப்படி செய்ய மாட்டேன். பாடு சொன்னா அப்ப நீங்க எந்த ஆளும் இல்ல. அப்ப நீங்க எந்த ஆளும் இல்ல, நீங்க வேலையாட்டி ஆள் விடுங்க. இல்ல ரெண்டைக்குமே எல்லாரும் சொல்றேன்னு சொன்னா நீங்களும் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு போட்டீங்க. என்ன அதிகாரம்
ஒரே கேள்வி, நான் கொள்கையே பிள்ளையானாலும் எனக்கு தெரியாது. நான் தங்கச்சியை வந்து ஏற்றுக்கொண்டு தங்கச்சிக்கு பின்னால போய் நான் நிக்கிறேன்னு சொன்னா வந்து நீங்கள் அதை ஏற்க நீங்க வந்து அதை சலன் பண்ணி நிக்கிறீங்க. நான் வந்து சொன்னேன். அப்ப அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்றீங்களா? அப்படின்னு ஒரு வழியா வந்து தங்கச்சி ஒரு உங்களோட அனுப்புறத்தை வந்து ஒரு சமூச்சி உங்களுக்கு தெரியும். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியும் என்ன சொன்னா, கடைசியா உங்களுக்கு எனக்கு தூது வந்தது. அப்படி இருந்தா என்ன நான் நம்புறது? என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து என்னோட நம்பர் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன துரோகியா? நான் சிங்கள கைக்கூலியா வந்து? இல்ல, கரெக்டா என்னோட காய்ச்சி வந்திருந்தால் உங்களுக்கு தொடர்பு எழுதுன்னு சொன்னா அது பாதுகாப்பு காரணங்கள். அது பாதுகாப்பு காரணங்களுக்காக வந்து எல்லாரோடையும் கலைக்கிறத பண்ணி போட்டு சில அந்த விஷயத்துல நான் ஒன்று சொல்றேன்னு சொன்னா, உங்களை விட நம்பிக்கை உரியா அது எனக்கு தெரியாங்க. நீங்க நம்பிக்கை உரியாளா இருப்பீங்க, நான் நம்பிக்கை உரியாளா இருப்பேன். 1000 என்ன விட நம்பிக்கை உரியாக 1000 பேர் இருப்பீங்க. இல்ல உங்களுக்கு இது ஈகோ பிரச்சனையா இருந்தா நான் ஒன்றும் செய்யறான். அதாவது என்ன ரஞ்சித் வந்து கடைசி வந்து இல்லையா இந்த வாசனம் நான் ஒரு நாள் எனக்கு மேலே விலகிலையும் இல்லையா. நான் வந்து ஜஸ்ட் ஒரு நான் வந்து என்னுடைய மக்கள் விடுதலை மட்டும் நடந்து கொண்டிருக்கேன். என்னன்னு சொன்னா, நீங்கள் வந்து உலகத்துல இப்ப இருக்கிறாங்கல்ல அரவி மாதிரி என்னன்னு சொன்னா, ருத்ர மாதிரி எல்லாம் அடிச்சு வந்துறீங்க, எல்லாரும் அடிச்சு வந்துறீங்க, எல்லாருக்கும் எதிராக இருக்கிற ஆளுன்னு சொன்னா நீங்கள் ஒரு புத்திஜீவி. சரியோ? அப்படியான ஒரு ஆள் வந்து தலைவியை கொண்டிருக்கல வந்து நாங்களும் ஓகே தலைவி எங்களை ஏற்றுக்கொள்ள விலகி நிக்கிறோம். அப்படி சொல்லல அப்படி ஒரு தெரிஞ்ச நான் இங்க புத்திஜீவி மேல மனங்கடி நான் ஒரு துறை சார்ந்து எனக்கு ஒரு நிபுணத்துவம் இருக்குது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். கதைகள் வந்து நீங்க சொன்ன முதல் சொன்ன அது மாதிரி பூனை கட்டுக்காத மாதிரி எங்களுக்கு சொல்லாங்க. சரியா? அண்ணா இங்க வாங்க. உங்களுக்கு கேட்க விருப்பம் வேண்டா கேளுங்க, நான் சொல்றேன். சரியா? உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீங்க வாதிட்டு கொண்டுதான் இருக்க போறீங்கன்னா நான் கதைக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். சரியா? நீங்க என்ன நான் கதைக்கிறத அர்த்தம் பண்ணி வாழ் வந்து என்ன சொல்லும் பொழுது அதை கேட்கிறத விட்டுட்டு அதை குறுக்கிட்டு குழப்பறேன்னு சொன்னா நீங்க கேட்க தயார் இல்லைன்னு அர்த்தம் வந்து. சரியா? நீ வந்து கேட்க தயார்னு சொன்னா வந்து கேளுங்க. கேட்க தயார் இல்லைன்னு சொன்னா பிரச்சனையே இல்லை, நான் கதைக்க தேவையில்லை. உங்களுக்கு எப்ப நீங்க கேட்க தயார் எப்ப கதைக்க விரும்புறீங்களோ அப்பதான் உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சது. சரியா? நீங்க வந்து இது வந்து தங்கச்சின் அமைப்பு, அதாவது அமைப்பு. சரி சரியா? ஓகே. இத வந்து எதிர்க்க தன்மை வந்து இதுக்கு நினைக்கிறீங்களோ? நீங்க எதுக்குறீங்களோ கூட என்ன வந்து என்ன ஒரு இதுக்கு இல்லையே நீங்களா வந்து உடனடியா இந்த இடத்துல எனக்கு சொல்லுங்க வந்து நான் வந்து தங்கச்சியின் இதை ஏற்று நான் பின்னாட வாரம் நான் வந்து தங்கச்சியின் இதுக்கு வேலை செய்ய தயாரா இருக்கிறேன். எனக்கு அந்த அறுபது இல்லையே. என்னப்பா ஒரு சின்ன அடிப்படை உறுப்பினர் சொல்ற ஒரு வாசனம் என்ன வந்து ஒரு எனக்கு அந்த வேஸ்ட் ஆஃப் டைம் ஏன் தெரியுமா வந்து சும்மா இழுவானி சப்பானி மணி வந்து சம்பந்தம் இல்லாம காய்ச்சி கொண்டுக்கிறீங்க வந்து. சரியா? காய்க்கிறவங்க தெளிவா பரமாதி அண்ணன் இத வந்து அண்ணா நாங்க அண்ணன் தான் திரும்ப கூப்பிடுறேன். சரியோ? என்ன சொல்லுங்க? அண்ணன் தான் கூப்பிடுறேன். வயசுக்கு நிறைய சொல்றேன். தயவுசெய்து என்ன சொல்லுங்க? நீங்க குடிச்சுக்கிட்டு வெறியில இருந்து கேட்கறீங்களா அண்ணா வந்து? குடல் ஒரு மாதிரி இருக்கு. இது எனக்கு விளங்கு இல்லை. என்ன நான் சொல்லிட்டு உண்டு தெளிவா காய்ப்பேன் ஒன்றும் வேணாம். சரியோ? உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து தங்கச்சியோட சோடா பண்ணி தீர்த்து கொள்ளுங்க. தமிழ் ஒருங்கிணைப்புக்குள்ள அல்லது டிசிசி என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பினுடைய அனைத்துலக தொடர்பகம் என்று சொல்லப்படுகின்ற தென்னாட்டில் இருக்கின்ற அந்த அனைத்துலக தொடர்பகத்தினுடைய இணைப்பாளராக இருக்கின்ற மகேஷ் என்பவருடைய மேலாளரான சொக்கன் சொன்னதை நீங்க வடிவா கேட்டுட்டீங்க வந்து. இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த எவ்வளவு மிக மோசமான நெருக்கடிகள் இந்த தேசத்தின் முதல்வின் வருகையை முடக்குவதற்கு அவருடைய அரசியல் முன்னெடுப்புகளை முடக்குவதற்கு எடுக்கப்பட்டிருக்கு என்பதை உங்களாலே புரிந்து கொள்ள முடியும் வந்து. ஆனால் இது மட்டும் இல்லை, கடந்த ஆவணி மாதம் அளவில் வந்து ஆவணி தொடக்கத்தில் வந்து சுவிட்சர்லாந்து தமிழ் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற ரகுவதி அவர்கள் அன்னையை வந்து எதிர்பாராத ஒரு சந்திப்பின் மூலமாக அவரை நேரடியாக சந்தித்துக் கொண்டார். அதன் பின்னர் அவர் சுவிட்சர்லாந்துக்கு வந்து அணியோட இருப்பை பற்றி சொன்ன போது தான் அணியை சந்திச்சதை பற்றி சொன்ன போது அதை உடைக்கிறதுக்கான அவரை வந்து அந்த சுவிஸ் தமிழ் ஒருங்கிணைப்புகளோடு வெளியேற்றுறது
கான முயற்சிகள் எல்லாம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 மாசத்துல வந்து சுவிட்சர்லாந்து வந்து ஒரு ரணகலமாக இருக்குது. அப்ப இப்படியாக தங்கச்சியினுடைய அரசியல் பிரவேசம் மட்டுமில்லை, அன்னையினுடைய இருப்புக்கு எதிராகவும் வந்து மிக தீவிரமாக யார் வேலை செய்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா அது வெறுமனவே சில ஒரு நபர்கள் மட்டுமல்ல, இது முக்கியமாக இன்றைக்கு தேசியம் பேசிக்கொண்டு அன்னையின் பெயரை சொல்லிக்கொண்டு அதை வைத்துக் கொண்டு வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்ற நபர்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இப்படியான சூழல்ல வந்து ஒரு சொல்லுக்கு முதல் செயல் என்ற அடிப்படையிலேயே இருக்கின்ற தங்கச்சி அல்லது வந்து அண்ணியும் சரி எப்படியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை நீங்கள் இந்த இடத்துல சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, அப்படின்னு சொன்னால் இந்த 27ஆம் தேதி என்ன நடக்க போகுது? ஒரு விடயத்தை தான் உங்களுக்கு சொல்ல முடியும். சொல்லுக்கு முன் செயல் என்ற வடிவத்தில் இருக்கின்றவர்கள் என்ற வகையில அவர்கள் முடிவெடுத்தால் ஒருவேளை வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு வெளிப்பாடை அவர்கள் காண்பிக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் வந்து செயற்பாடுகள் மூலமாகவே நாங்கள் கட்டமாக அணியுடைய இருப்பு தொடர்பான விடயங்களையோ அல்லது தேசத்தின் தேர்வினுடைய செயற்திட்டங்கள் பற்றிய புரிதல்களையோ நாங்கள் வந்து கட்டமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்து இனி உருவாகும். அதற்காக நான் சொல்ல இல்லை வந்து இந்த 27ஆம் தேதி எதுவுமே நடக்காது என்று. இந்த 27ஆம் தேதி சில விடயங்கள் நடக்கலாம். அப்படி நடக்கிறது என்னுடைய கையில் இல்லை. என்னென்னு சொன்னால் அதாவது என்னுடைய கைக்கு அப்பாற்பட்ட விடயம். ஒருவேளை ஒரு எழுத்து மூலமாக அறிக்க வரலாம், சில வேளைகளில் வந்து ஒரு ஒளிப்பதிவாக கூட அறிக்க வரலாம், இல்லை கடந்த வருடம் அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட வரலாம். ஏன் சுவிட்சர்லாந்துல இம்முறை மாவீர் நாள் உலகத்தமிழ் ஒருங்கிணைப்பு குழுவால நடத்தப்பட இருக்கிறதாக நான் அறிந்திருக்கிறேன். அது பற்றிய விவரங்கள் விரைவிலே வந்து நாங்கள் வெளியிடுவோம். அப்ப அந்த மாவீர் நாள் சுவிட்சர்லாந்துல நடக்கும்போது கூட அங்கே கூட ஏதாவது உரைகள் கூட வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப எது நடக்கும் என்பதை நாங்கள் வந்து உறுதியாக இந்த இடத்துல அறிவிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லலாம். சொல்லுக்கு முன் செயல் அடிப்படையில் இயங்குகின்ற தேசத்தின் முதல்வி நிச்சயமாக செயல் மூலமாக தன்னுடைய அரசியல் மனிதநேய முன்னெடுப்புகளை இனி காட்ட வேண்டியதுக்கான காலம் வந்துவிட்டது என்றால் நாங்கள் வந்து 1 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த நாள் வந்ததுன்னா 2 வருஷம் தான் சொல்லலாம். ஆனால் அந்த 1.5 வருஷமாக இவர்களோடு எல்லாம் பேசி பல விடயங்களை வந்து பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு எதுவுமே சாத்தியமாகாத ஒரு சூழல்ல இனியும் வந்து தமிழ் ஒருங்கிணைப்பு குழுக்களையோ அல்லது வேறு அமைப்புகளையோ நம்பியிருக்காமல் உலகத்தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் ஏனைய தேசத்தை நேசிக்கின்ற உண்மையாகவே எமது மக்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு முடிவு கிட்ட வேண்டும், எமது மக்களுக்கு ஒரு தீர்வு கிட்ட வேண்டும், எமது மக்கள் எதிர்நோக்குகின்ற மனிதநேய நெருக்கடிகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி உண்மையிலே யாருக்காவது அக்கறை உள்ளவர்களால் அவர்களும் வந்து இதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பார்கள் என்பதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். எமக்காக தங்களை ஈகம் செய்த மாவீரர்களை நாங்கள் நினைவு கூறும் ஒரு புனிதமான வாரம். இந்த வாரத்திலே நாங்கள் வந்து அடுத்த 27ஆம் தேதிக்கான மாவீரர்களை நினைவு கூறும் நிகழ்வுகளை நாங்கள் எங்கள் இல்லங்களிலோ அல்லது வேறு வழிகளூடாகவோ அல்லது சுவிட்சர்லாந்திலே உலக தமிழ் ஒருங்கிணைப்பு குழு நடத்த இருக்கின்ற நிகழ்வுகளாகவோ நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய அவர்களை நினைவு கூறலாம். அதே நேரத்தில் யாரையும் நாங்கள் சொல்லவில்லை மற்ற எந்த நிகழ்வுக்கும் போக வேண்டாம் என்று. ஆனால் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த தமிழ் ஒருங்கிணைப்பு குழுவோ அல்லது இந்த அனைத்துலக தொடர்போ அல்லது இந்த வரலாற்று மையம் என்று சொல்லப்படுகின்ற அமைப்புகளோ நடத்துகின்ற எந்த ஒரு நிகழ்வுகளிலும் அன்னை சம்பந்தமாகவோ அல்லது தேசத்தின் புதல்வி சம்பந்தமாகவோ எந்த ஒரு வெளிப்பாடுகளும் நடக்காது என்பதை மட்டும் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். எனவே கடந்த வருடம் உங்களுக்கு தெரியும் வந்து இந்த 2 அமைப்புகளும் உலக தமிழர் வரலாற்று மையம் மற்றது இந்த தமிழ் ஒருங்கிணைப்பு நடத்திய நிகழ்வுகளுக்கு பெருவாரியான மக்கள் சென்றிருந்தார்கள். அதுவும் வந்து பிரித்தானியாவை பார்த்தால் தமிழ் ஒருங்கிணைப்பு குழு பிரித்தானியா வந்து எக்ஸல் மண்டபத்திலே 1000 பேருக்கு தான்
ஆசனங்களை வந்து பதிவு செய்திருந்தது. அவர்கள் எதிர்பார்த்து 2000 பேர் வருவார்கள், அதில் 1000 பேர் இருப்பார்கள், மிச்ச 1000 பேரும் வந்து போய்விடுவார்கள். ஆனால் 5000 பேர் போனார்கள் கடந்த ஆண்டு. அப்ப அந்த 3000 பேரும் என்னதுக்காக போனார்கள்? தங்கச்சியினுடைய உரை வர வேண்டும். அந்த 3000 பேருக்கு நாங்கள் சொல்கிறோம், நிச்சயமாக இந்த முறை வந்து அவர்களுடைய மண்டபத்தை, ஏதாவது தங்கச்சியினுடைய வரப்போகுது என்று சொன்னால் அது நிச்சயமாக அவர்களுடைய மண்டபத்திலே அது வராது. அப்படி ஏதாவது வெளிப்பாடு தங்கச்சி தொடர்பாகவோ அல்லது அன்னை தொடர்பாக நடக்க போகுதுன்னா அது சுவிட்சர்லாந்திலே உலகத்தமிழர் ஒருங்கிணைப்பு WTCC நடத்தக்கூடிய அந்த நிகழ்வினூடாகத்தான் அது வெளிப்படுமே தவிர எந்த சூழலிலையும் இந்த அமைப்புகள் நடத்துகிற நிகழ்வு நடக்காது. எனவே உங்களால் முடிந்தால் நீங்கள் சுவிட்சர்லாந்து செல்லுங்கள், அது பற்றிய விவரங்கள் அறிவிக்கப்படும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்கள் இல்லங்களிலேயே நீங்கள் மாதிரிகளை நினைவு கூறலாம். அப்படி இல்லை, நீங்கள் அந்த இடத்துல ஒரு மற்ற அமைப்புகள் நடத்துகிற இந்த நிகழ்வுக்கு சென்றுதான் நீங்கள் செய்ய விரும்பினால் அதுக்கு தவறு இல்லை. நீங்கள் சென்று அங்கு மற்றவர்களை சந்தித்து நீங்கள் அந்த வணக்க நிகழ்வை நடத்தலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே வந்து ஏதாவது சிறப்புரைகள் வரும் என்று நீங்கள் நம்பி மட்டும் சென்று விட வேண்டாம். ஏனென்று சொன்னால் அங்கே சிறப்புரைகளை வைக்கும் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் வந்து அவர்களை இயக்குவது கேபியின் பின்னணியில் இருக்கின்ற அவர்கள் வந்து நிச்சயமாக எங்களுக்காக எதையுமே செய்ய மாட்டார்கள் என்பதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சரி உறவுகளே, மீண்டும் சேரமானின் செருக்களம் அல்லது சேரமானின் உசாதலூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் உறவுகளே.